Hey guys, welcome to our channel. Today I'm going to explain about DNA, the molecule of life. At first, we want to know about the full form of DNA, that is deoxyribose nucleic acid. It is the blueprint for life. It contains genetic information. It passes the genetic information from the parents to the offspring. So, it is known as genetic material. இப்போ deoxyribose nucleic acid அதுக்கு மீனிங் பார்க்குறப்போ நம்ம பாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஃப்ரைடிஸ் வெர்ஸ்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து நியூஸ்லின் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த நியூஸ்லிங்கிற மெட்டீரியல் வந்து பாஸ்பேட் ரிச்சாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் அதில் வந்து அசிடிக் இன் கண்டிஷனாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அசிடிக் நேச்சரில் இருக்கிறதுனாலையும் தென் இது நியூக்ளியஸ்க்கு உள்ளே ப்ரெசண்டாக இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற நேமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஆக்சிரைபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ரைபோஸ் சுகர் ஸ்ட்ரக்சரால தான் இந்த டிஎன்ஏவோட பேக் போன் வந்து மேடப் ஆகிருக்கும். அண்ட் தென் அந்த ரைபோஸ் சுகர் ஸ்ட்ரக்சரில் 2 OH குரூப் இருக்கும். அந்த 2 OH குரூப்பில் ஒரு O குரூப் ஆக்சிஜன் மாலிகுல் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகிறதுனால இதோட நேம் வந்து டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். தென் நெக்ஸ்ட் ஸ்லைட், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். DNA is a polymer of nucleotide. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 3 மாலிகுல் சேர்ந்தது தான் இந்த நியூக்ளியோடைட். ஃபர்ஸ்ட் ரைபோஸ் சுகர், தென் நைட்ரோஜனஸ் பேஸ், மூணாவது பாஸ்பேட் குரூப். இந்த 3 சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது. அப்போ நியூக்ளியோசைடு தான் என்ன, இதுலேருந்தே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற 2 குரூப்பை போட்டால் என்ன வந்துடும், நியூக்ளியோசைடு கிடச்சிடும். ஸோ பார்த்தா தெரியுது 5 கார்பன் சுகர் இருக்குது, இதை தான் ரைபோஸ் சுகர். பாஸ்பேட் குரூப் வந்து 5th கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும். அதே ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நியூக்ளியோசைடு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்னல அதே தான். நியூக்ளியோசைடு கம்போஸ்ட் ஆஃப் ரைபோஸ் சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ். இந்த 2 சேர்ந்தது தான் நியூக்ளியோசைடு. ப்ளஸ் இது கூட பாஸ்பேட் ஆனா அது என்ன ஆயிரும், நியூக்ளியோடைடாக வந்து மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்து நம்ம நைட்ரோஜனஸ் பேஸஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு பார்க்கும்போது 4 டிஎன்ஏ வந்து 4 நைட்ரோஜனஸ் பேஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ. அந்த 4 என்னென்னா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பியூரின்ஸ் பைரிடின்ஸ் அப்படின்னு 2ஆக வந்து அதை பிரிக்காங்க. இப்போ பியூரின்ஸில் வந்து என்ன 2 பேசஸ் வந்து வருது அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன். இந்த 2மே வந்து பியூரினில் வந்து வருது. தென் பைரிடினில் வந்து என்ன 2 பேசஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோசின் அண்ட் தைமைன். இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் A and T versus G and C எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அடினைனுக்கும் தைமைனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து டபுள் பாண்ட். எப்போவுமே பியூரின் பாண்ட் வித் பைரிடின்ஸ் அண்ட் பைரிடின் பாண்ட் வித் பியூரின்ஸ். ஸோ இங்கே அடினைனும் தைமைனும் பாண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பியூரின், அதே சமயம் தைமின் வந்து என்னது பைரிடின். இப்போ இது 2 பாண்ட் ஆயிருக்கு. இதுக்கு 2க்கு நடுவில் என்ன செயின் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஹைட்ரோஜனஸ் பாண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். எத்தனை பாண்ட் இருக்குன்னா 2 பாண்ட் இருக்கு. தென் அதே நம்ம சைட்டோசின் அண்ட் குவானினுக்கு நடுவில் 3 பாண்ட் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கு. அப்போ 3 ஹைட்ரோஜனஸ் பாண்ட் இருக்கிறதுனால கம்பேர்டு டு A and T, G and C is stronger. ஸோ நம்ம வந்து டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த 2 ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஹீட்டை வந்து இப்போ பாஸ் பண்ணி நம்ம வந்து 2 ஸ்டாண்டையும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து A and T அது வந்து ஈஸியாக செப்பரேட் ஆகிடும். அதை விட கம்பேர்டு டு A and T, C and G டேக் மோர் டைம் பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் ட்ரிப்ளட் பாண்ட். ஸோ தே ஆர் ஸ்ட்ராங்கர். நெக்ஸ்ட் ஸ்லைட். டிஎன்ஏ மாடல் வந்து நம்மளுக்கு தெரியும். ப்ரப்போஸ் பண்ணது யார், டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஹெலிக்கல் லைன் ஸ்ட்ரக்சர் ப்ரப்போஸ் பண்ணது. டிஎன்ஏ வந்து சுகர் பாஸ்பேட் பேக் போன் வந்து அதோட அவுட் சைடில் வந்து இருக்குது. டிஎன்ஏ வந்து ட்விஸ்டடாக இருக்குது. அதோட இன்சைடில் வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து பாண்ட் பண்ணி இருக்குது.
அந்த சுகர் பாஸ்பேட் பேக் போனில் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். இதை வந்து டிஸ்கவர் பண்ணது வாட்சன் அண்ட் கிரேக் இன் 1953. இப்போது லாஸ்ட் வீடியோவில் டிஎன்ஏ வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து டிஎன்ஏ ஹாவ் ஆன்டி பேரலல் எண்ட்ஸ். டிஎன்ஏவில் இங்கே ஃபஸ்ட்டு எந்த எண்டு வந்து 5' ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த எண்டு வந்து 3' முடியும். அது இந்த எண்டு 3' ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டு 5' முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் ஆன்டி பேரலல் எண்ட்ஸ். இவங்க 2 பேர் தான் டிஎன்ஏவோட டிஸ்கவர் பண்ண பர்சன், சயின்டிஸ்ட் வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து எப்படிலாம் என்னென்ன நம்ம வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகுது, என்ன நம்ம ஹெரிடிட்டியை வச்சு பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டியை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணுறப்போ எப்படி வந்து பாஸ் ஆகுது, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் நம்ம டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் யூஸ்டு இன் ஃபாரன்சிக் ஸ்டடீஸ். ஒரு ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் ஒரு மர்டர் நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த சைட்டில் வந்து நம்ம வந்து டிஎன்ஏ யூஸ் பண்ணி ஒரு கிரிமினலை வந்து நம்மளால் ஃபைட் பண்ண முடியும். என்ன டெக்னாலஜி பேஸ் பண்ணி எலக்ட்ரோபோரோசிஸ் டெக்னாலஜி, அதுக்கும் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து யார் கிரிமினல் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். தென் இம்பார்ட்டன்ஸ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமாக ரெண்டு வேறு ஜீன்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரு நியூ ஹைப்ரிடை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தென் யூஸ்டு இன் டிசீஸ் டயக்னோசிஸில் நம்மளுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கோ அந்த சாம்பிள் டிஎன்ஏ வந்து பார்த்து அந்த டிஎன்ஏவோட சாம்பிளும் தென் ஒரு டிசீஸ்னா அந்த டிசீஸ்க்கான சாம்பிள் இருக்கும், அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து டிசீஸ் டயக்னோசிஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 4 வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ். இதை தவிர நிறைய நம்ம வந்து டிஎன்ஏ வச்சு ஸ்டடி பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.